என்னாச்சு? நோட்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் ஹோம் ஒர்க் பண்றீங்களா? இல்ல ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ மேம்! இது நோட்ஸ்லாம் இல்ல. ஆக்சுவலா என் பையனுக்கு எந்த ஸ்கூல்லாம் வந்து பெஸ்ட்ன்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் கேட்டுட்டேன். என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்ற ஒரே காரணத்தினால நெறைய ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் குடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுல நெறைய ஸ்கூல் இன்க்ளூசிவ் ஸ்கூலாவும் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். அவ்ளோதானே! சொல்லிட்டா போச்சு. நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் இந்த ஸ்கூல்ல இருக்கான்னு செக் பண்றீங்களா? முதல் விஷயம் என்னன்னா, இன்க்ளூசிவ் அப்படின்றது பேர்ல இருந்தா மட்டும் போதாது. அந்த ஸ்கூல்ல வந்து எவ்ளோ அழகா அந்த ஸ்ட்ரக்சர்டு பிளான வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேம் அதான் அட்மிஷன் தராங்கல்ல. அட்மிஷன் குடுத்தாலே அது இன்க்ளூசிவ் ஸ்கூல் தானே! அதுதான் கிடையாது. இன்க்ளூசிவ் ஸ்கூல் எப்படி வொர்க் ஆகும் அப்டின்னாக்கா, இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன் பிளான் மூலியமா வொர்க் ஆகுது. இதுல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர், சைக்காலஜிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்க குழந்தைய ப்ராப்பரா அசஸ் பண்ணி, அவங்களோட லெவலுக்கு ஏத்த மாதிரி ஒரு கரிக்குலம்ம செட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு குழந்தையோட லெவலுக்கு ஏத்த மாதிரி அவங்க கரிக்குலம்ம செட் பண்ணி, மாடிஃபை பண்ணி, அந்த குழந்தையோட லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஐஇபி சிஸ்டம். இது வந்து இருக்கான்னு செக் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஓகே. பட் கிளாஸ் ரூம்ல 40 குழந்தைங்க இருக்கிற இடத்துல என் குழந்தைய எப்படி ஸ்பெசிஃபிக்கா கவனிப்பாங்க? இது நல்ல கேள்வி. நீங்க ஸ்கூல் ஜாயின் பண்ணும்போதே டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ் ரேஷியோ வந்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது 15 குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர், 10 குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர் இருக்கிறது வந்து பெட்டர். ஏன்னா அப்போதான் வந்து டீச்சரால ஒவ்வொரு குழந்தையும் ஸ்பெசிஃபிக்கா வந்து நோட் பண்ண முடியும். பட் 40 குழந்தைங்க இருக்கிற ஒரு இடத்துல வந்து உங்க குழந்தைய ஸ்பெசிஃபிக்கா நோட் பண்ணுவாங்கன்னு கேட்டா அந்த டீச்சருக்கும் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இதுலயும் தாண்டி அந்த ஸ்கூல் வந்து எவ்ளோ அழகான ஃப்ரெண்ட்லி என்வாயர்ன்மென்ட் உங்க குழந்தைக்கு உருவாக்கி தருது. அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் கண்டிஷனோட புரிதல் இருக்கா? அக்செப்டன்ஸ் இருக்கா? ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்களா? அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ரிவ்யூ வைக்கிறாங்க. ஃபீட்பேக் எழுதி தராங்களா? இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் மைண்ட்ல வச்சுட்டு ஸ்கூல சூஸ் பண்ணுங்க.